யோவான் 6:70. உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசாயிருக்கிறான் என்றார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஒருவரோடு நமக்கு ஏற்படும் உறவும் ஐக்கியமும் நம்மிடம் பலவித மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பது உண்மை. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தெய்வ ஐக்கியம்தான் நம்மை மாற்றி அமைக்கும். அதுவே சிலருடைய வாழ்க்கையில் விதிவிலக்காக இருக்கிறது. அதற்கு உதாரணமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த யூதாஸ் பிசாசாக இருந்தான் என்று வேதாகமத்தில் பார்க்கிறோம். அடுத்ததாக வனாந்தரத்தில் பயணம் செய்த இஸ்ரவேல் மக்களோடு தேவன் இருந்தார். இருப்பினும் அவர்களுடைய இருதயம் எகிப்தை நோக்கி போவதில் ஆசையாய் இருந்தது. இங்கே உறவுகளும் ஐக்கியங்களும் சிந்தையிலும் மனநிலையிலும் பாதிப்பு ஏற்படுத்தாததை பார்க்கின்றோம். ஒருவேளை நம்முடைய செயல்கள் பல ஆவிக்குரிய தன்மையுடையவைகளாக இருக்கலாம். ஆனால் நம்முடைய சிந்தை ஆவிக்கேற்றதாக மாறியுள்ளதா என்பதே முக்கியம். ஏனென்றால் நம்முடைய சிந்தை எப்படி இருக்கிறதோ அதற்கேற்றபடியே நம்முடைய இறுதியான நோக்கம் இருக்கும். தேவன் விரும்புவதை விரும்பவும் அவர் வெறுப்பதை வெறுக்கத்தக்கதான சிந்தையும் நாம் பெற வேண்டும். அதுவே உண்மையான ஐக்கியத்தின் அடையாளம். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன்.